ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு நெவர் கான். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி தான் அது. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பணக்கார பில்லியனரோட பையன் சாதாரணமா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம்ல கூட இறங்குறான். ஈஸியா அவங்க சேர்ந்தாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. நம்ம வீடியோஸ் எல்லாருமே பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நல்லா போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் பெல்ஜியம்ல எல்லா ரோட்லயும் ஒரு அட்ரஸா கேட்டு அலையறாங்க. ஆக்சுவலா இது 2015. அப்படியே நம்ம 2007க்கு பேக் போனோம்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட வீட்டோட சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருக்குது. அதுக்கு இவங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு மார்க்ல ஒரு பெரிய காலேஜ் போயிட்டு அங்க போய் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் அவங்க வீட்டோட நிலைமையை மாற்ற முடியும். நம்ம ஹீரோயினும் எப்படியாவது நம்ம வீட்டோட நிலைமையை மாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வேகமா ஒரு பைக் ஒன்று வருது. அது நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர்றப்போ அந்த ரோஸ் ஒன்று இருக்கும். அது ஓப்பன் ஆகி அந்த தண்ணி ஹீரோயின் மேல மாதிரியே பட்டுருது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோபமாயிருது. அது யாருன்னு பார்த்தா அதான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ நம்ம படத்தோட ஹீரோ யாருன்னா ஒரு பெரிய பில்லியனரோட பையன். அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகாவும் ரொம்பவும் ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளா இருப்பாரு. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுமே அவரால் ஒரு கண்ணாவே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்து வர முடியாதா, இங்க பாருங்க நம்மளாம் தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஓரமா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு ஆள் இருப்பா. அது யாருன்னா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் கிளாஸுக்குள்ள போறா. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. அங்க உள்ள மார்க்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல உள்ளவன், இன்னும் இவ்வளவு கம்மியா எடுத்துட்டு இருக்க, பேசாம என் டியூஷன் வரியான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. எல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டு, இங்க பாரு நான் உனக்கு சொல்லித்தரட்டா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறப்போ நம்ம ஹீரோ புக்கை பிடிங்கிறாரு. இந்த புக்கை வச்சு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு ஹீரோயின் கூட. இப்போ அந்த கிளாஸ் உள்ள பசங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயினோட நாப்கின் கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயி நம்ம ஹீரோ அப்படி சவுட்ல அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு, தேவையில்லாம அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த புக்குன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் கண்டுக்காம இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கு சேர் லைட்டை தூக்கிறோம். அதுல நம்ம ஹீரோ கால் வச்சிருவாரு. ஸோ அவர் கால் நஞ்சிட்டு இருக்கோம். உடனே கத்துவாரு. நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவர் கால் அதுல மாட்டிருக்கோம் அப்படின்னு சாரி சொல்றாங்க. ஸோ அவனும் புக்கு கொடுக்குறான். புக்கை திறந்து பார்த்ததுல எல்லாமே ஆன்சர் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. டே கிளாஸும் முடியுது. நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டோ கூட போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வரானுங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், இங்க பாருங்க அவனுக்கு கால் எல்லாம் அடிபட்டுருச்சு, இவராலதான், அதனால மெடிக்கல் போறதுக்கு காசு நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் டக்குனு அவற்றுக்கு கார்டு எடுத்து கொடுத்துட்றா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அடிக்கிறான். டே இதுக்கடா தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த கேன்டீன் போயிட்டு அங்க உள்ள எல்லார்ட்டையும் இங்க எல்லாரும் என்னன்னாலும் வாங்கி சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கார்டை காமிக்கிறான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, இங்க பாரு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச காசு தான் நீங்க 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு போறீங்கன்னு சொல்றா. இதை கேட்டிருந்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். தேவையில்லாத வேலை இது, என்னாலதான் இதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால ஹீரோனோட அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு ஒன்று போட்டுட்டு அந்த கார்டை அவட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த கார்டை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்டுல நிறையவே காசு இருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, இங்க பாரு உன் காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி காசு எடுத்துட்டேன், அது எல்லாமே உன் காசு தான் சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை எடுத்துக்காம அவள்கிட்டே கொடுத்துட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த போய் கேட்கறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற, என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா சால்வ் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றான், எங்க வீட்டுல ரொம்பவே கஷ்டம், நான் படிக்கிறத வச்சுதான் எங்க வீட்டோட நிலைமையை மாற போகுதுன்னு சொல்லுவா. இது கேட்டது நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் இருக்கல, எனக்கு நான் பாத்துக்கிறேன், நீ டெய்லியும் இந்த இடத்துக்கு மேல வந்துரு, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு விட்டுறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் விடாம அவன் பின்னாடியே போயிட்டு அவனை சொல்லித்தரேன்னு கேட்டுட்டே இருக்கான். சோ கடைசி அவ வேற வழி இல்லாம சரிவா என்ன சொல்லி கொடுன்னு சொல்லிடுறா. சோ மொட்டை மாடிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் டெய்லி வந்து எல்லா சம்ஸும் எல்லாமே சொல்லி கொடுக்குறான். இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினும் அடுத்த எக்ஸாம்ல நல்லாவே மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறா. இவன் சொல்லி கொடுத்தா அந்த மொட்டை மாடி ஃபுல்லாவே எழுதி சொல்லி கொடுத்துருப்பான். அடுத்து கொஞ்ச நாளா நம்ம ஹீரோயின் நம்ம கிளாஸ் எங்கேயுமே வரமாட்டா, ஸ்கூலுக்கு வரமாட்டா. நம்ம ஹீரோ ரொம்பவே சோர்ந்து ஒரு மாதிரி ரொம்பவே சேடா இருப்பான். ஏன்னா கொஞ்ச நாளா அவ கூட மட்டும் தான் பேசிட்டு அவ கூட மட்டும் தான் ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ஆனா இப்ப அவ இல்லாம ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ட போய் கேட்கறான், அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவ சொல்லுவா, வந்துட்டா ஹாஸ்டல் ரூம்ல தான் இருக்கா, என்னன்னு தெரியலன்னு சொல்லுவா. இதை கேட்டிருந்தாவன் ஹாஸ்டல் ரூம்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு ஓடி போவான். நம்ம ஹீரோயின் கதை திறந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு சொல்லுவா. உனக்கு என்ன பிரச்சனை இவன் கேட்டுட்டே இருப்பான். அவன் சொல்லவே மாட்டா. அப்புறம் சைட்ல வந்து ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பா, பிளாக் கலர் பேக். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில பேக் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. சரி ஒரு நிமிஷம் வெளியவான்னு கூப்பிடுறான். அவளும் பிளே கிரவுண்டுக்கு வந்து ஓடிட்டு இருப்பான். ஹீரோ பின்னாடி வந்துட்டு என்னாச்சுன்னு திரும்பி அதே கேட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு, இங்க பாரு இனிமே எனக்கு துரத்தாத, என்னை விட்டுரு, நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து போயிருன்னு சொல்லிடுவான்.
நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுவான். ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குதும். சார் அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறாரு, கண்டிப்பா நம்ம போய் பேசணும் அவர்கள்ட்ட, இவ்வளவு நாள் நான் பேசாம பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் நம்மளோட எப்படியாவது பேசுவானா, நம்மளோட பேசாமே போயிருவானான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட ஸ்கூல்ல படிச்சிருக்க இன்னொரு பொண்ணு வருவா. அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிற ஒருத்தி. அவ வந்து சொல்லுவா, இங்க பாரு நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா காசுக்காக நீ பழகுறன்னு சொல்லி நினைச்சிருவான் அப்படிலாம் சொல்றா. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் உனக்கு அதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது, நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லி முடிச்சிடுறா. அவளும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு என் கூட டான்ஸ் ஆட வரையான்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா அவ கூட. ஸோ அப்படியே டான்ஸ் ஆடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சடனாக கரண்ட் ஆஃப் ஆயிருது. ஸோ கரண்ட் ஆஃப் ஆனோடனே நம்ம ஹீரோயினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கரண்ட் வந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோவும் பின்னாடி தொடர்ந்து போறான். உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னோட நீ பெல்ஜியம் வந்துரு, அங்க நம்ம ஹாப்பியாவே இருப்போம்னு சொல்றான். இது கேட்டு இருந்த நம்ம ஹீரோயின், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பேசுறது பழகுறது எல்லாம் தப்பா கரெக்டானு எனக்கு தெரியல, நான் உண்மைக்கே ரொம்பவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமா போயிட்டு வா பாய்ன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினை சிரிச்சுட்டே திரும்பி போயிட்டு அங்க போயிட்டு அழுதுட்டே போறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால அது ரொம்பவே யோசனையா இருக்கும். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே 2 வருஷம் ஓடிடுது. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஒரு லைப்ரரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்க ஜோவன் ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அவள் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிப்பான், நல்லா பார்த்துப்பான். அவங்களும் சேர்ந்தே ஒர்க் பண்றதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறப்போ சடனா நம்ம ஹீரோ வந்துடுறான். இதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி கேட்கறா. அதுக்காக அவன், ஐயோ நான் உன்னை பார்க்கலாம் வரல, இங்கே பக்கத்தில் ஒரு டெம்பிள் போகலான்னு சொல்லி தான் வந்தேன் என் சிஸ்டரோட. நீ எப்படி இருக்க, நீ இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்ட, எதனால எதுவுமே சொல்லலன்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக அதெல்லாம் விடு, அதை பற்றி பேச வேணான்னு சொல்கிறா. இப்போ சடனாக ஜோவான் வந்துடுறான். அவன் வந்துட்டு, இங்கே பாருங்க என் பேர் ஜோன், நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றான். இதை கேட்டது நம்ம ஹீரோ ரொம்பவே காண்டாகி, இங்க பாரு நானும் அவன் பாய் ஃப்ரெண்டு தான், உனக்கு முன்னாடியே அவளை எனக்கு நல்லாவே தெரியும், அப்பவே நான் பாய் ஃப்ரெண்டு தான் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்கே ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்குது நம்ம ஹீரோக்கும் ஜோவனுக்கும். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்க இருந்து கூப்பிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்றான், இங்க பாருங்க பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், அங்க போய் நம்ம ப்ரேயர் பண்ணோமா என்ன நினைச்சாலும் நமக்கு கிடைக்கும், நான் அங்கதான் போறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். நிறைய நம்ம ஹீரோயினும் ஜோவனும் ஹீரோவும் 3 பேருமே அங்க கிளம்பி போறாங்க அவங்க சிஸ்டரோட. அப்ப நம்ம ஜோவனும் நம்ம ஹீரோட சிஸ்டரும் நல்ல இன்ட்ரோ ஆகுறாங்க. இந்த டெம்பிளுக்கு போறாங்க. போயிட்டு அங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்க்காம அந்த ஜோவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்புறம் அங்க ஒரு புக் ஒன்று இருக்கும். அந்த புக்ல வந்து நம்ம நினைச்சதெல்லாம் எழுதுனா அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எழுதுறத பார்த்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ எழுதுறத பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பா. அவன் அப்படியே அதை மறைச்சிருவான். அப்புறம் அப்படியே வெளியே வராங்க. ஜோனுக்கு வந்து மனசுல என்ன போயிட்டு இருக்குன்னா, அவனை வந்து க்ளோஸ் ஆக விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஜோனை கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு பண்றீங்களான்னு சொல்லி கேட்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போவான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு சண்டை போடுறான். இங்க பாரு உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன்ட்ட எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்ட, உனக்காக தான், உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நிஜமா நீ இல்லாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, பேசாம என் கூட வந்துருன்னு சொல்றான். அதுக்காக எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நீ இதெல்லாம் பத்திலாம் என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு பேசாதன்னு சொல்றா. நம்ம ஹீரோ, உனக்கு புரியுதா இல்லையா, இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், நான் இங்க உனக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன் அங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கிஸ் பண்றான். இதை தூரத்துல இருந்து பார்த்த ஜோவன் ரொம்பவே காண்டாவறான். இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் ஒரு கோக் கொடுத்து அப்படியே கூல் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்கா. சரி ஓகே நைட் அப்புறம் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண போறாங்க. அங்க போன இடத்துல நம்ம ஹீரோ ட்ரிங்க் கொடுத்து ஹீரோயினை குடிக்க சொல்றா. நம்ம ஹீரோயினும் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம ஜோவன் சொல்றான். நம்ம ஹீரோ சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் யோசிக்காம கடகடன்னு நிறையவே குடிச்சிடுறா. அப்படியே அதே இடத்துல மட்டையும் ஆகிடுறா. பக்கத்துல ஜோவன் ஒரு மாதிரி கேர் பண்ற மாதிரி பண்றதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ரொம்ப காண்டாகி ரொம்பவே குடிச்சு அவனும் அங்கேயே மட்டை ஆகிடுறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல லைப்ரரிக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஜோன் அவனோட பேசவே மாட்டான். ஹீரோயினும் போய் கேட்கற, அவனுக்கு என்னாச்சு, ஏன் என்னோட பேச மாட்டேன்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், உனக்கு தான் புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானே, இதுக்கப்புறம் நான் என்ன என்கிட்ட பேசவா போறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறான். இது கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே காண்டாகிருது. நேரா அவனோட ஹீரோ இருக்கிற ரூம்க்கே போயிடுறா. அங்க போயிட்டு ஹீரோவை போட்டு அடிக்கிறா. இங்க பாரு உன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, அவன் என்னோட பேசவே மாட்டான், தயவு செஞ்சு லைஃப்ல இருந்து போயிருன்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். இங்க பாரு உனக்காக தான் நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இங்க வந்து பார்த்தா அவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டுங்கிறான், அவனு கேர் பண்ற மாதிரி நடிக்கிறான், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நீ கடைசியா போகும்போது எனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் போனேன், நான் உனக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போனேன், இப்போ உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே ஒவ்வொரு கேஸா பாத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பையனை வந்து பாத்துருப்பாங்க. அது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும், அதனால பிரிஞ்சிருப்பாங்க. மற்றபடி இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுனால திரும்பி அவங்க ஒன்னாவே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க.
இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறா. போய் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட அண்ணனும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க பாரு நான் உங்க மாமா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான் உங்க மாமாவும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல, நீ கொஞ்சம் காசு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நம்ம சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவே இருக்கு. அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்று இருப்பான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவனுக்கு யார் இந்த அட்ரஸ் கொடுத்தான்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இங்க பாரு நான் உன்னை பார்க்கணும்னா இங்க வரல, எங்க அம்மாவோட கம்பெனி இங்க தான் இருக்குது, அதை செக் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருந்தேன்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லி அவங்க நைட் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மை செய்யற வேலை தான் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, இது ஒன்று பண்ண உனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவர் ரொம்பவே கம்மியா தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இன்னைக்கு நம்ம பேசுவோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம், நல்ல ஃப்ரீயா பேசுவோம்னு சொல்லி சொல்றான். இது கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருது. இங்க பாரு நீ உனக்கு வேணா இது சாதாரண பொம்மையா இருக்கலாம், ஆனா இந்த காசுல தான் நாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்க போயிடுறா. நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து திரும்பி வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பொம்மை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். கையிலயும் அடிபட்டுருது, ஸோ ரத்தமும் வருது. அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் காலைல அந்த இடத்துக்கு வந்து பாக்குறோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது யார் பண்ணது, நீ பண்ணதான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் ஆமா நான் தான் பண்ணது, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் நல்லாதான் இருக்குது, ஆனா காது தான் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, நீ என்னோட வந்துரு, நம்ம பெல்ஜியம் போயிருவோம், அங்க போயிட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், என்னை நம்பி அங்க வா, அங்க ஏதோ வேலை எதுனாலும் நம்ம தேடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். நம்ம ஹீரோனும் சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு பெல்ஜியம் போறதுக்கு எல்லா ஒர்க்குக்கும் அப்ளை பண்றா. ஃப்ரெண்டு சொல்றா, பெல்ஜியம் மட்டும் அப்ளை பண்ணினா உனக்கு ரொம்ப கஷ்டம் தான் வேலை கிடைக்கிறதுக்கு, பேசாம நீ பக்கத்துல இருக்கதும் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கும் அப்ளிகேஷன் போடுறா. ஃபைனலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஆஃபர் வந்திருக்கும். அது எங்கன்னு பார்த்தா பெல்ஜியம் இல்லாம ஷாங்காங் சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு பெருசா சந்தோஷம் இல்லாம தான் இருக்கும். சரி ஓகே நம்ம ஹீரோ கால் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கால் பண்றா. பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப பெரிய கம்பெனிலே வேலை கிடைச்சிருச்சு, ஆனா நான் பெல்ஜியம் வர போறது இல்ல, எனக்கு ஷாங்காங்ல தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். இதை கேட்டது நம்ம ஹீரோ ரொம்பவே காண்டாவறான். உனக்கு புரியாதா, நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டியா, நான் உன்னை பெல்ஜியம் வர சொன்னா நீ என்ன ஷாங்காங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே பெல்ஜியம் போய் அவனை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை தேடி. சடனா நம்ம ஹீரோவே கால் பண்றான். கால் பண்ணிட்டு நான் நாளைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருவேன், நீ அங்க வந்துறியான்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோயினும் டபுள் ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெல்ஜியம்ல மீட் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 வருஷம் போயிருது. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கா. சோ அவன் என்ன சொல்றானா, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரொம்பவே அவனை ஏமாத்திட்டா, சோ அதனால நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சிட்டோம், இப்போ நான் ஃபாரின் போறேன், திரும்ப இங்க வருவானான்னு தெரியல, சோ கடைசியா அவனை மீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் மீட் பண்ண வந்தேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். அது எங்கன்னு பார்த்தா அவன் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் தான் கூட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ சிஸ்டர்ட்ட கேட்கறான், நீ யாரை வெட்டிங் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ சொல்றான், இங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அது யாருன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோன் தான். ஆக்சுவலா லைப்ரரியில நம்ம ஹீரோயினை ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா, அவன் தான். சோ நம்ம ஹீரோ சிஸ்டர் தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு உண்மையிலேயே அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவன் உன்னைக்கும் உன்னை பிடிச்சதுனாலதான் வெட்டிங் பண்ணிக்க போறானா, இல்ல நம்மளோட காசுக்காக தான் ஆசைப்பட்டு தான் அது பண்றான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவர் வந்துட்டு இல்ல அவன் அப்படிலாம் இல்ல, அவனை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான், இப்ப நீயும் லவ் பண்ணிட்டு இருக்க, சோ அவளுமே உன்னை வந்து காசுக்காக தான் அவன்கிட்ட பழகுறாளா, இல்ல உண்மைக்கும் அவன் மேல நல்ல பாசமா தான் இருக்கான்னு உன்னால சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனும் அதெல்லாம் இல்ல, அவன் என் மேல உள்ள பாசத்துக்காக மட்டும் தான், எனக்காக மட்டும் தான் அவன் லவ் பண்றான்னு சொல்றான். அதுக்கு அவ சிஸ்டரும் சொல்றா, இங்க பாரு அதே மாதிரி தான் அவனும் எந்த விதமான காசுமே எதிர்பார்க்காம எனக்காக தான் லவ் பண்ணிருக்கான்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா ஜோன் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். நம்ம ஹீரோயின் கேக்குறா, ஒரு காலத்துல நான் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா. கேட்டு இருந்த ஜோவன் ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசித்து பாரு, இங்க அவளை எனக்கு பிடிச்சதுனால இங்க இவ்வளவு பெரிய சொத்து எல்லாமே எனக்கு கிடைக்குது, நான் கண்டிப்பா செட்டில் ஆகிருவேன், ஸோ அதனால எனக்கு 2 விதமா நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நான் அதனாலதான் வெட்டிங் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே மலையில ஜாலியா நனைஞ்சிட்டு கொடையில பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறா, உன்னைக்கும் என்ன பிடிச்சிருக்கா, என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் ஐயோ நான் ஒன்னெல்லாம் விட்டு எங்கம்மா போறேன்னு சொல்றான். அப்படியே ஒரு 2 வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட கம்பெனில அவங்க மாமா வந்து பார்க்க வந்திருப்பாங்க. சோ அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருக்கு, சோ அதுல இருந்து சரி பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் வாங்கி சரி பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, ஆனும் நான் வேலை பார்க்குற கம்பெனில லோன் எல்லாம் வாங்கி தான் எல்லாமே பண்ணேன், ஆனா இதுக்கு மேல எனக்கு சுத்தமா காசு இல்ல, உன்னால ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சா கொஞ்சம் ரெடி பண்ணி தான் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். அதுவும் அவங்க மாமா வேலை பார்த்துருக்க கம்பெனி நம்ம ஹீரோவோட அம்மாவோட கம்பெனி, அங்கதான் லோன் எல்லாமே எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறா, இதை நம்ம
ஹீரோட்ட கேட்க முடியாது, கேட்டா அவன் ரொம்பவே தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால அவள் சுத்தி இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையுமே காசு கேட்கறா. நிறைய பேர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்படி அதோடய வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள அங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுவுமே காட்டிக்காம அப்படியே போய் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னு கேக்குறான். எதுவுமே சொல்ல மாட்டிக்கா. சரின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிடுறான், இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும், அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், நான் காசு ரெடி பண்ணிட்டேன் இந்தான்னு சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துருந்தவ இல்ல எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி வேற ஒரு விதமா நான் அமௌண்ட் ரெடி பண்றேன்னு சொல்றான். உடனே அவனும் கேட்கறான், இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண, யார் உனக்கு கொடுத்தான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ சொல்றான், எனக்கு ஜவான் தான் கொடுத்தான், உனக்கு நான் பொறுமையா திருப்பி கொடுத்துக்கலான்னு சொல்றா. இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. இங்க பாரு நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல, இப்போ என்னோட காசை நீ எடுத்துக்கிட்டா இப்போ என்ன தப்பாயிருச்சுன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ இல்ல எங்க மாமா ஆல்ரெடி உங்க அம்மாவோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க, அங்க லோன் எடுத்து அங்க கட்ட முடியாம இருக்காங்க, இப்போ நானும் வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றான். இது கேட்டது நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல, தயவு செஞ்சு விடு, காசை கொண்டு போய் அவன் மூஞ்சிலே தூக்கி எறிறேன்னு சொல்லிட்டு போறான். அங்க போயிட்டு ஜவுன்ட்ட போயிட்டு சண்டை போடுறான். இங்க பாரு நீ அவளுக்கு எந்த விதமான கேருமே நீ கொடுக்க தேவையில்ல, அவளுக்கு காசு கொடுக்கவோ ஹெல்ப் பண்ணவோ நான் இருக்கேன், இனிமேதான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அங்க காசு தூக்கி எறிஞ்சிட்டு வரான். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே கதறி அழுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா அந்த கம்பெனியை அந்த ஹீரோ பேர்ல டேக் ஓவர் பண்ண கொடுத்துருப்பாங்க. சோ அவன் வேற ஒரு கண்ட்ரிக்கு போற மாதிரி இருக்கும். சோ அதனால அவன் கிளம்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினை. சோ அவளோட இருந்து ஏதாவது ஒரு போனோ காலோ வருமானு சொல்லி பாத்துட்டு இருப்பான். ஆனா மெசேஜோ எதுவுமே பண்ணாம இருப்பா. கடைசி நம்ம ஹீரோவும் ஃபிளைட்ல அந்த இடத்துக்கு போயிருவான். இப்படியே ஒரு 2 வருஷம் ஆயிரும். நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோட ஞாபகமாவே இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருப்பா. அவங்க வீட்டுக்கு போனா அந்த டெம்பிளுக்கு போவா. அங்க போனோன்னா நிறைய ஞாபகம் வரும். இல்ல ஒரு நோட் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் எழுதிருப்பாங்கல்ல, அதே மாதிரி திரும்பி போய் எழுதிட்டு இருப்பா இவன் பேரை. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வரும் அவளுக்கு. அதாவது போன டைம் நம்ம ஹீரோ கூட வரும்போது அவன் ஏதோ எழுதிட்டு இருந்தானே, என்ன எழுதிருக்கான்னு சொல்லி போய் பாப்போம்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்பவே நம்ம ஹீரோயின் பேர் தான் எழுதியிருப்பான். ஸோ அவளுக்கு இப்போதான் புரியுது, அவன் நம்மளை உண்மைக்கும் ரொம்பவே லவ் பண்ணியிருக்கான், நமக்கு தான் அது தெரியாமல் இருந்திருக்கு. அவன் அவ்வளோ பெரிய பில்லியனரோட பையனாக இருந்தாலுமே நமக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டு இருந்தான், நம்ம தான் அவனை கண்டுக்காம அவனை அசிங்கப்படுத்திட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு போறா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போயிட்டு தேடிட்டு இருக்கா பெல்ஜியம்ல போயிட்டு. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவோட கம்பெனியை கண்டுபிடிச்சிடறா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளோ நாள் சிங்கிளா தான் இருந்திருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோயின் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு யாரு கூடயும் பேசாம ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. நமக்காக ஒரு பையன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருக்கான், லைஃப்ல மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு என் வாய்ஸும் இந்த மூவியும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்களை வந்து சேரும்.